கொஞ்சம் கையை பிடிமா. இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம். உங்களை விட வெயிட்டா இருக்கும் போல இருக்கு. அவ்வளவு வெயிட் ஒண்ணும் இல்ல, என்னோட 1/2 கிலோ கம்மியா தான் இருக்கு. டீ காஃபி. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தோணான்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த தெய்வத்துக்கு சார்பா நான் தான் வந்திருக்கேன். மதுரையில கண் ஆபரேஷன், அதனால கூட துணைக்குவாங்கன்னு கூட்டிட்டு வந்தீங்க. இவ்வளவு வெயிட் தூக்கி வச்சு என்ன அல்லோலப்படுத்திட்டியா? ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க ஒண்ணே டாக்டர் இல்லல. அட கிண்டல் பண்ணாதம்மா. மனசு ஒத்து போய் உங்க அப்பா அம்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அப்பாவுடைய ஃப்ரெண்ட் நான் எதுக்கு இருக்கேன்? நான் நல்லா பாத்துக்குவேன். தம்பி ஒரு டீ குடுப்பா. எனக்கு ஒரு டீ வேணும்னா. இன்னொரு டீ குடுப்பா. தரேன் சார். டீ காஃபி. இந்தாம்மா, காசு நீ கொடுத்துருமா? அண்ணே டீ சாப்பிடுங்க. டீ காஃபி. அம்மா, அந்த பாட்டி கண்ணுல இருந்து கண்ணடை கட்டிட்டோம்னா அவங்கள அதுல விழப்போது. அப்பாவையும் சேர்த்துதான் சொல்றேன். அம்மா மல்லியா சௌக்கியமாம்பி ஆமி குட்டேன்னு சொல்லணும். என்ன கதம்பாம் முல்ல 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 முல்ல. ஹே, சங்கிலி எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். இங்க உட்கார்ந்து இருந்தானே அவன் தான் இந்த கூட்டத்துக்கே தலைவன். பேரு காசிமேடு அம்பி. அந்த சங்கிலியை பிடிச்சு இழுத்தானே அவன் பேரு சலீம். அந்த சடமுடி விட்டுருக்கானே அவன் பேரு கொக்க. யார் அவங்கலாம்? கையெடுக்கணும் கால் எடுக்கணும்னா காசோட இவங்க கிட்ட போனா போதும். கொலைய கூட சர்வ சாதாரணமா செய்வாங்க. போலீஸ்காரங்க இவங்க இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. ஏதாவது கொலை பண்ணணும்னா அந்த 3 பேரும் ஒன்னாதான் போவாங்க. அதுல ஒருத்தர் செத்து போனா அந்த ஸ்தானத்துக்கு அடுத்தவன் வருவான். இப்போ கொலை பண்றதா இருந்தா இவங்க 3 பேரும் தான் பண்ணுவாங்க. எப்பவுமே இந்த காசிமேட்ல ட்ரெயின் நிக்காது. இவங்க யாராவது இறங்கணும்னா சங்கிலி இழுத்து நிறுத்திடுவாங்க. இப்படியே செஞ்சு செஞ்சு இது ஒரு ஸ்டேஷன் இல்லாத ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட என் மச்சான் போன்ல பேசினான். மாமா நீங்க போய் பொண்ணை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் அடுத்த பிளைட்லயே இந்தியாவுக்கு வந்து இறங்கிடுறேன். பொறுப்பை என்கிட்ட விட்டதுனால நான் டென்ஷன் ஆயிட்டேன். அதுக்கு எதுக்கு நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நான் பழைய 42 மாடல், அவன் என்னடானா 81 மாடல். ஜெனரேஷன் கேப் ஒண்ணு இருக்குல்ல. ஆனாலும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவோம். அந்த தைரியத்துல தான் நான் வந்திருக்கேன். அதான் பொண்ணு. அப்படியா? இதுதான் ரவி அங்கிள். இவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. என்ன கேட்கணுமோ கேட்டுக்கங்க. என்னப்பா சொல்ற? அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? அது என்ன சமைச்சேன்னா கொஞ்சம் மட்டன் ஃப்ரை பண்ண, மீனை வறுத்து வச்சிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் குழம்பு, அவ்வளவுதான். இவ்வளவு நீயே சமைச்சியா? நானும் அம்மாவும் செஞ்சோம். என் பொண்ணு அருமையா சமைப்பா. இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நல்லா வரைவும் தெரியும். கெட்டிக்கார பொண்ணு. பரவாயில்லையே. டிராயிங் மாஸ்டர் ஆக போறியா? இல்ல. இப்ப என்னமா படிச்சிட்டு இருக்க? படிப்பு விஷயத்துல மட்டும் அத பத்தி பேசவே கூடாது. 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வருவான்னு இவரை எதிர்பார்த்தாரு. 70% குறையாதுன்னு நான் எதிர்பார்த்தேன். நெப்போலியன் ஃபுல் பாட்டில் பெட். என்னாச்சு? அப்புறம் என்ன ஆச்சு நீயே சொல்லமா. வெக்கப்படாதமா, சொல்லுமா. பரவாயில்ல சொல்லுமா. ஃபெயில் ஆயிட்டேன். அவங்க யாரு? வேணுமாமா சொன்னார்ல, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. ஓ, நம்ம சுரேஷ் 26 வயசு 5 அடி 4 அங்குலம். ஆமா அவங்கதான். எந்த தைரியத்துல மட்டன் ஃப்ரை மீன் எல்லாம் சமைக்க தெரியும் சொல்ற? நானா இருந்தா எனக்கு சுமாராதான் சமைக்க தெரியும்னு உண்மையை சொல்லியிருப்பேன். ஐயோ ராதாக்கா, அவங்க என்ன சமைச்சேன்னு கேட்டாங்க. நானும் அவங்களுக்காக அது இதுன்னு சும்மா பில்டப் பண்ணி விட்டேன். அது நீங்க அவங்க எதிர்க்க நம்ம ரேஞ்ச விட்டு கொடுக்க முடியுமா? வாமா, சீக்கிரம் வாமா. அப்ப சரி, நான் கிளம்பட்டுமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் சுரேஷ் குடும்பத்தோட இங்க பொண்ணு பார்க்க வருவேன். லட்சுமி, சாப்பாடெல்லாம் பிரமாதமா இருக்கணும்.
கல்யாண பேச்சு ஆரம்பிச்சா நாள் போறதே தெரியாது. பணம் ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியலையே. எல்லாம் நல்லபடியா நடக்கும்க்கா. என் பொண்ணுக்கு கடவுள் எந்த குறையும் வைக்க மாட்டான். கழுத்து நிறைய தங்கமும் அவங்க கேட்கிற எல்லா வரதட்சணையும் கொடுத்து சந்தோஷமா செஞ்சு முடிப்பேன். அம்மா மேரி மாதா, நீதாம்மா எங்க குடும்பத்தை காப்பாத்தணும். என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுமா, அதுக்கு பணம் நீதாம்மா கொடுக்கணும். காப்பாத்துமா. என்னம்மா அப்பா இன்னும் வரல? ம், வருவாருமா. இது வந்துட்டாரு. அது வந்து சொல்லு. காந்தி ரோட்ல உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது? என்னாச்சு? என்னாச்சு அவருக்கு? அட ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பயப்படாதீங்க. தலையில லேசாடி, அவ்வளவுதான். நாங்க பாக்கணும்னா ஒரு வாட்டி அவரை காமிக்க சொல்லுங்க. அது வந்து இப்ப கொண்டு வருவாங்க, அப்ப பாக்கலாம். எங்களுக்கு பயமா இருக்கு. அழாத, இப்படி வந்து ஒரு உட்காருமா. வாட்டி. நீ கூட்டிட்டு வாமா, தைரியமா இருமா. இப்ப கூட்டிட்டு வருவாங்க. பத்ரன் சாரோட தம்பி சிஐ பரதன் வராரு. எப்படி நடந்தது? யாரையும் முக்கியமா பார்க்கணும்னு பிரஸ்ல இருந்து மத்தியானம் போனாரு. அவரை பார்த்துட்டு பஸ்ஸில் திரும்பி வந்து ரோடை கிராஸ் பண்ணும்போது பின்னாடி வந்த ஜீப்காரன் அடிச்சிட்டான்னு ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க சொன்னாங்க. ஜீப்காரன் நிறுத்தாம போயிட்டான். யார் வண்டினும் தெரியல. டாக்டர் என்ன சொன்னாரு? கையை விரிச்சிட்டாரு. அவங்க கிட்ட சொல்லிட்டீங்க? இல்ல. செந்தில் வடி வேலவரே சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை போட இங்கு தஞ்சாமுகன் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட குடிக்க தண்ணி கொண்டாயா. டேய் டேய், வாடா இங்க. ஆமா, இதுக்கு பேர் என்ன? ரஸ்கா இல்ல டெஸ்கா? கட்ரா கட்ரான்னா கடிச்சு காட்டு. கல்லு மாதிரி செஞ்சிருக்கேடா, உன்னாலேயே முடியல. எட்ரான்னா ஜுரம் அடிச்சு நாக்கு கசந்து போனவங்க சாப்பிடுற பொருள் இது. ஒரு வாட்டி கடிக்கிறாங்க, எங்க அப்பனை திட்டுறாங்க. அடுத்த வாட்டி கடிக்கிறாங்க, எங்க அம்மாவை திட்டுறாங்க. யார? உங்க அப்பாவை தான். எங்க குடும்பத்தை திட்டுறாங்கன்னு தெரியுது இல்ல? நீ பண்ற தப்புக்கு என் குடும்பத்தை ஏன்டா திட்டு வாங்க வைக்கிற? போய் ஒழுங்கா வேலையை செய். வணக்கம் சார், வாங்க வாங்க. இதான் சார் இந்த ஏழையுடைய சின்ன பேக்கரி. குடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? டீயா, ஜூஸ்? வேணாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சந்தியா, இங்க வா. ஃப்ரெஷ்ஷா 2 சாத்துக்குடி ஜூஸ் கொண்டா. இதான் நீங்க சொன்ன அந்த பொண்ணா? ஆமா. உன் பேர் என்னம்மா? லக்ஷ்மி. நல்ல மங்களகரமான பேரு. லக்ஷ்மி. ஏதாவது வேலை வாங்கி தந்தே ஆகணும்னு ஒரே பிடிவாதம் பிடிக்கிறா. இல்லையா பின்ன சித்தப்பா கிட்ட கேட்காம யார் கிட்ட கேட்க முடியும்? ஆனா எந்த வேலை வாங்கி கொடுக்கறது? SSLC கூட பாஸ் ஆகல. நல்லதா போச்சு. பரவாயில்லைங்க. நீங்க போன்ல என்கிட்ட விவரத்தை சொன்ன போது படிச்ச பொண்ணுக்கு என்ன வேலையை கொடுக்கறதுன்னு குழம்பி போயிருந்தேன். உனக்கு வேற என்னமா தெரியும்? நான் படம் நல்லா வரைவேன். என்னது? படம் நல்லா வரைவேன். என்ன லட்சுமி, அதை தெரிஞ்சு என்ன பண்றது? சார், அதுக்கும் வேலை இருக்கு. வரைய தெரியுங்கிறது உண்மைதானே?
அப்ப கண்டிப்பா உனக்கு வேலை இருக்கு. இந்த பேப்பர்ல இருக்கிறது மாதிரியே ஹாப்பி பர்த்டே டு கிறிஸ்டின்னு அழகா எழுது பாப்போம். எழுதுமா. Very good. Very good. Appointed.